பொய்யான ஆட்சியை செய்துவிட்டு அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி என்று பெயர் சூட்டினால்தான் அது தவறு. அதனால் அரசியல் பேசுறது எங்கேயுமே தவறு கிடையாது. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி எங்க இருக்கு? மது கொள்கையை கொண்டு வரல, எங்கேயும் கூட சாராய கடையை திறக்க விடல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தியதற்கு அவர் கிடைத்த பரிசு என்னன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். 1967 கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தோற்கடிப்பதற்கு 7 கட்சிகள் கூட்டணி சேர்ந்தார். 7 கட்சிகள் சேர்ந்து இந்த மனிதனை தோற்கடிச்சாங்க. அதன் பிறகு 1969 நாகர்கோவில் பாராளுமன்றத்தில் இடைத்தேர்தல் வரும் பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அங்கே போட்டி போடுறாங்க. அப்ப காமராஜர் ஐயாவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் என்னவெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நீங்கள் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும். என்னவெல்லாம் பேசினாங்க? கருப்பு தோழன், எருமை தோழன், மரமேறு, இதெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு 1967க்கு பிறகு 69 பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அவருக்கு சூட்டப்பட்ட இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் நடத்தக்கூடிய பத்திரிகையிலே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு கொடுக்கப்பட்ட புனை பெயர் மரமேறி, கருப்பு தோழன், இதெல்லாம் அவர் கொடுத்த பேர். அதையெல்லாம் தாண்டி அவ்வளவு சூழ்ச்சி செய்தும் கூட கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1969 இடைத்தேர்தலில் 1,20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்க. அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாகர்கோவிலில் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, இது நாடார் மன்றம் தேர்தல் அப்படிங்கிறார். இவ்வளவு செய்தும் கூட நாகர்கோவிலுடைய மக்கள் திரும்பவும் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்கன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, நாடார் மன்ற தேர்தல் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அவர். அதோடு நிக்கலீங்க. 1969 தேர்தல் பிரச்சாரத்தில் முதலாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார், நாடார்களிலே 2 வகை இருக்கின்றார், ஒன்று கிறிஸ்தவ நாடார், ஒன்று இந்து நாடார் என்று முதல்ல நாடார் சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தியதும் கூட 1968 1969 பாராளுமன்ற இடைத்தேர்தல் நடந்த பொழுது நடந்த பிரச்சாரம். இதெல்லாம் எதற்கு நான் சொல்றேன்னாங்க, இன்னைக்கு சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. எனக்கு காமராஜர் ஐயா படத்துக்கு போய் ஒரு மாலையை போட்டுட்டு இது காமராஜர் ஐயா ஆட்சின்னு யாராவது சொன்னாங்கன்னா, காமராஜர் ஐயா உயிரோடு இருந்த பொழுது அவரை எப்படி நடத்தினார்கள் என்பதை தமிழ் சமுதாயம் மறந்து விடக்கூடாது. குறிப்பாக 1969 நாகர்கோவில் இடைத்தேர்தல் மறந்து விடக்கூடாது. கலைஞர் கருணாநிதி அதோடு நிக்கல, மறுபடியும் போனார். எங்களுடைய எல்லை நெல்லையோடு முடிந்து விட்டது, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். 1969 ஒரு அரசு, ஆளுகின்ற அரசு இவ்வளவு செய்தும் கூட அந்த மக்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் சொன்னார், எங்களுக்கு எல்லை நெல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். அதையெல்லாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அடுக்குமொழி வசனமாக பேசினாங்க. ஆனால் எனக்கு அப்படியே மாற்றி மக்கள் 60 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் மறந்து விட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த மேடையாக இருந்தாலும் கூட, பத்திரிகை நண்பர்கள் இங்கே இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சிக்கும் இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் அடிப்படையில் 1% எங்கேயும் கூட இல்லை. அது எப்படி காமராஜர் ஐயாவுடைய ஆட்சின்னு சொல்லலாம்? அதையெல்லாம் தாண்டி அருமை சொந்தங்களே, டெல்லியிலிருந்து எதை திணிக்கப்பட்டாலும் கூட, அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், டெல்லியிலிருந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்கும் பொழுது, கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைவராக இருக்கும் பொழுது, யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற பெயரை சொன்ன பொழுது அதை ஒரு மாநில தலைவராக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பெருமைக்குரியவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. டெல்லியிலிருந்து கொடுக்குற பெயரெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போட முடியாதுங்க. எங்களுடைய எம்எல்ஏக்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பரிந்துரை செய்வேன். இந்த தைரியங்களை யாருக்கு வருது? பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை எதிர்த்து பேசிய ஒரு மாமணி. அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவரை மாதிரி யாரும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு சென்று வந்த பிறகு சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு மால் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, இந்த மால் வரப்போகுது. அதற்கு முதலாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஒரு வார்த்தையை சொன்னோம். அந்த மால் புதிதாக தமிழகத்தில் இல்லாத ஒரு இடத்துல ஒரு மாலை விலைக்கு வாங்கிட்டீங்க, மால் கட்டுறீங்க, அது வேற. அது இருக்கிற மாலை பேரை மாற்றிட்டீங்க. ஆனால் புதிதாக அனுமதி எடுத்து அந்த மாலை கொண்டு தமிழ்நாட்டில் கட்டுனீங்க அப்படின்னா செங்கலை பேர்த்து எடுத்து வீசி விடுவோம் என்று சொன்னோம். காரணம் என்னன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய அண்ணாட்சிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான், ஒரே ஒரு காரணம். அதனால்தான் இந்த முறை பாரதிய ஜனதா டெல்லியில் சாந்தினி சவுக், குறிப்பாக டெல்லியினுடைய பாராளுமன்ற இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெடரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள், தமிழ்நாட்டில் நம்முடைய கூட்டமைப்பு சங்கம் என்று சொல்லுகின்றோம், வியாபாரிகள் கூட்டமைப்பு சங்கம்,
அதனுடைய அகில இந்திய தலைவராக இருப்பவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் சீட்டு கொடுத்து டெல்லியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அழகு பார்த்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்காங்க. ஏனென்றால் வியாபாரிகளுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்திலே ஒருவர் பேச வேண்டும். அமேசான் வந்துருச்சு, ஃப்ளிப்கார்ட் வந்துருச்சு, ஆன்லைன் வர்த்தகம் வந்துருச்சு, சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, முதல்ல மாதிரி வியாபாரம் பண்ண முடியல. ஆனால் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய கட்சி அகில இந்திய தலைவர், இந்த கூட்டமைப்பினுடைய அகில இந்திய தலைவருக்கு புதுடெல்லியிலிருந்து சீட்டு கொடுத்து எம்பி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் போயிருக்காங்க. பிரச்சனை நீங்கள் பேசுங்க. குறிப்பாக இந்த ஆன்லைன் ஜெயின்ஸ் மிகப்பெரிய முதலைகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்களை நசுக்க பார்த்தால் அதற்கான சட்டத்தை மத்திய அரசு என்ன கொண்டு வர வேண்டும் என்பதை உறுதியாக நீங்கள் இருங்கள் என்பதற்காக நம்ம சீட்டை கொடுத்துருக்கிறோம். அதற்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நாங்கள் குரல் கொடுத்தோம். அதை செய்யாய். மற்ற மாநிலங்கள் வேறு, தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெட்டி கடைகள் அதிகம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடுத்தர மடங்கள் வைத்திருக்கக்கூடிய மளிகை கடை அதிகம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதன் வைத்திருக்கக்கூடிய பெரிய கடை அதிகம். வெளியே இருந்து ஒரே ஒரு மாலை கொண்டு வந்து அந்த மாலில் வாங்கக்கூடிய பருப்பை கூட அவங்களே ஓன் பிராண்டில் கொண்டு வந்து, உப்புலிருந்து ஓன் பிராண்டை கொண்டு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களை 10 வருஷம் அந்த மால் இருந்ததுன்னா முழுமையாக அழித்துவிடும். சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் அப்படிங்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு தொடர்ந்து இருக்கும். இல்லை, இந்த மால் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இருந்தாலும் அதை எதிர்ப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த மாலுக்கு அனுமதி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதை எதிர்க்கத்தான் போகின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், இது வித்தியாசமான நம்முடைய மாநிலம். குறிப்பாக ஒருவரும் உழைத்த பெட்டி கடையிலிருந்து உழைத்து மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் வரும் பொழுது, சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் வரும் பொழுது இது முழுமையாக அழிந்துவிடும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அதனால் எங்களுடைய விரோதம் நிச்சயமாக அதில் இருக்கும். நாங்கள் சொல்லியதிலிருந்து பின்னே செல்ல மாட்டோம் என்பதையும் கூட மறுபடியும் இந்த மேடையிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நிச்சயமாக நாம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் இன்னொரு ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயற்கை தானாக உருவாக்கி ஒரு தலைவனை அடையாளப்படுத்தி காட்டும். அந்த தலைவனுடைய கொள்கையை நாம் பின்பற்றலாமோ தவிர அந்த தலைவனை போல் வருவதற்கு சாத்தியமில்லாத ஒரு வேலை என்பதுதான் இப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நோக்கமெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா எப்படி வாழ்ந்தார், அவரிடமிருந்து சில கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, நாம் எந்த பணி செய்தாலும் கூட கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய கொள்கைகளை நாம் எடுத்து நம்மால் செயலாற்ற முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்க, எத்தனை பேருக்கு தெரியும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா 3000 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தாங்க. 3000 நாட்கள். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு தலைவர். அன்னைக்கு 100 நாள் சிறைக்கு போனவங்க, 2 நாள் போனவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிலை எடுத்து தமிழகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதை மாற்றி பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் மீசால போனாங்க. மீசால போனதற்கான குறிப்பே இருக்காது, ஆனால் மீசால போனாங்கன்னு பேசுவாங்க. ஆனால் இந்த மனிதன் 3000 நாட்கள், 3000 நாட்களை கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள். கர்ம வீரர் காமராஜர் ஐயா வாழ்ந்தது 72 ஆண்டுகள். 72 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கார். 3000 நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தனக்கு கிடைத்த பொறுப்பை எல்லாம் வேண்டாம் 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 என்று சொன்ன ஒரு தலைவர். சிறையில் இருந்த பொழுது தன்னை ஒரு பொறுப்புக்கு, ஒரு பகுதியினுடைய மாநகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது வேண்டாம் என்று சொன்னார். அதன் பிறகு அவர் பதவி காலம் முழுவதுமே, இடையில யாருமே அவர் அகில இந்திய கட்சியில காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக யாருமே மாற்றல. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்து கொண்டு அவருடைய பதவி காலத்தில் முதலமைச்சர் நாற்காலிக்கு வேறு தலைவர்கள் எல்லாம் அமர்த்தி அழகு பார்த்தார். எங்கேயும் கூட தான் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று கொஞ்சம் கூட விருப்பப்படலை. அதன் பிறகு இயற்கை பஞ்சபூதங்கள் அவரை அந்த பொறுப்புக்கு வந்து அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து 1954 கொண்டு வந்து அமர்த்தும் பொழுது, தமிழகத்தில் ஒரு உண்மையான ஆட்சினா என்ன, ஏழை மக்களுக்கான ஆட்சி என்றால் என்ன, விவசாயிகளுக்கான ஆட்சி என்றால் என்ன என்பதை 9 ஆண்டு காலம் தன்னுடைய நல்லாட்சியில் கர்ம வீரர் காமராஜர் ஐயா காட்டியிருக்கின்றார். எதற்காக கிங் மேக்கர் என்று சொல்லுகின்றோம்? அதாவது தமிழகத்தில் பிறந்த ஒரு மனிதன், ஒரு தேசிய கட்சியில் தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தவர், அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக 5 ஆண்டுகள் இருந்து 2 பிரதமர்களை உருவாக்கினார். அவர் முடிவு செய்தார் அந்த நாட்டினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்று 2 முறை முடிவு செய்தார். அதனால்தான் கிங் மேக்கர் என்று சொல்லுகிறோம். அதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக பதவிக்கு வந்தவர்கள் அந்த நாற்காலியை விட்டு செல்வதே கிடையாது. ஒரு ஃபெவிகாலை போட்டு அங்கேயே இருந்துக்குவாங்க. ஆனால் 1963 அவரே கே பிளான், காமராஜ் பிளான் என்று கொண்டு வந்து பதவியில் யாரெல்லாம் இருக்கின்றோமோ எல்லோரும் அதை துறந்து விட்டு கட்சி வேலைக்காக செல்ல வேண்டும் என்று
இந்தியாவில் இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பதவியிலிருந்து மறுபடியும் கட்சி வேலைக்கு போக சொன்னாங்க. அதில் முதல் ஆளாக தான் கட்சி வேலைக்கு போனாங்க அந்த பதவியிலிருந்து. இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் திரும்ப பிறப்பது அரிதான விஷயம் மட்டுமல்ல, அது கடினமான விஷயம். அதனால் இன்னைக்கு குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கையில் ஒன்றொன்றும் பாடம் தான், ஒன்றொன்றும் பாடம். அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய விதம், எப்படி ஆட்சி நடத்தினார், எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார், எப்படி ஏழை பங்காளராக இருந்தார், எல்லாவற்றையும் தாண்டி எப்படி தமிழகத்தை முதன்மைப்படுத்தினார். எல்லாருமே ஒன்று. இன்னைக்கு சமூக நீதி என்பது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேஷன் வேர்டு மாதிரி. இந்த மாடல் எல்லாம் வந்து அந்த ஃபேஷன் ஷோ நடந்து வர்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் ஒரு மேடையின் மீது பேசுவது சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி. முதலாக ஒரு அமைச்சரவையை உருவாக்கிய பொழுது வெறும் 8 அமைச்சர்களை வைத்து தமிழகத்தில் ஆட்சி எப்படி செய்ய முடியும் என்பதை கர்மவீரர் காமராஜர் ஐயா காமிச்சாங்க. இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவர் முதலாக வந்த பொழுது வெறும் 8 பேர் மட்டும்தான். அந்த 8 பேருக்கு எப்படிப்பட்டவங்களை பாருங்க. அதாவது சமூக நீதி என்று பேசுறோம். அன்னைக்கு கோயிலுக்குள்ள செல்வதற்கு பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தடை இருக்கும் பொழுது அதை ஒரே ஒரு விஷயத்தை வைத்து உடைத்து காட்டினார். பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவரை, பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சராக வைத்து அழகு பார்த்தார். பாருங்க, சமூக நீதிக்கு பாருங்க, இலக்கணத்தை பாருங்க. பட்டியலினத்திலே பிறந்த பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சர். அப்ப கோயில்ல முதல் மரியாதை யாரு கொடுப்பீங்க? அறநிலைத்துறை அமைச்சருக்கு கொடுப்பீங்க. அப்புறம் எப்படி கோயில்ல பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதர சகோதரி கோயிலுக்குள்ளே வர முடியாது என்று ஆதிக்க சமுதாயத்தில் யாரு சொல்ல முடியுங்க? இதையெல்லாம் ஒரு மௌன புரட்சியாக எந்தவித பேச்சும் இல்லாமல் அற்புதமாக தமிழகத்தில் செய்து காட்டினார். லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மாவை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கும் நாகர்கோயில் பக்கம் போனீங்கன்னா அம்மாவுடைய பெயர்ல மீனெல்லாம் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை எல்லாம் உள்துறை உட்பட கொடுத்து அழகு பார்த்தார். ஒரு பெண்ணினால், நம்முடைய தாயால், நம்முடைய சகோதரியால் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி காட்ட முடியும் என்பதற்கு சான்றாக கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவங்களை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. கர்மவீரர் காமராஜர் ஐயாவை எதிர்த்து யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ, காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் போட்டி போட்டார்களோ அவர்கள் எல்லாம் தான் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய அமைச்சரவைக்கு சேர்த்து அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. அதனால்தான் இளைஞர் படை வெறும் கர்மவீரர் அவர்களை ஒரு பேச்சாக, வாய்ப்பேச்சாக, ஒரு புத்தகத்தில் வரிகளாக நீங்கள் படிக்காமல் இன்னும் ஆழமாக படிக்க. கர்மவீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தில் இருந்த பொழுது விவசாயத்தை மட்டும் எடுத்துக்க 9 பெரிய அணைகளை கட்டினார். ஏகப்பட்ட தேக்கங்களை, சின்ன சின்ன அணைகளை ஏகப்பட்டது கட்டினார். 9 பெரிய அணையை அவருடைய காலத்தில் கட்டினார். அவருடைய காலத்தில் விவசாயத்தினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 50 லட்சம் ஹெக்டருக்கு மேலே கொண்டு வந்தார். கர்மவீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியை விட்டு சென்ற பிறகு இன்னைக்கு 2024 பார்த்தீங்கன்னா கர்மவீரர் காமராஜர் ஐயா 1963க்கும் 2024க்கும் 14 லட்சம் ஹெக்டர் விவசாய நிலம் குறைந்திருக்கிறது. 1963க்கும் 2024 கணக்கெடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது காமராஜர் ஐயா எவ்வளவு விட்டுட்டு போனாரோ அதை விட 14 லட்சம் ஹெக்டர் விவசாயத்தினுடைய பரப்பளவு குறைந்திருக்கிறது. பாருங்க, எதற்காக கல்வி தந்தை என்று சொல்லுகின்றோம்? கல்வி கண் திறந்த கர்மவீரர்னு சொல்றாங்க. அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது பூட்டி கிடந்த 6000 பள்ளிகளை திறந்தார். புதிதாக 12000 பள்ளிகளை திறந்தார். ஆக மொத்தம் 18000 பள்ளிக்கூடங்களை திறந்த ஒரு பெருமை 9 ஆண்டுகளில் கர்மவீரர் காமராஜர் ஐயாக்கு இருக்கு. அதை தாண்டி பாருங்க, அவர் வந்த பொழுது இருந்த கல்லூரிகளும் கூட 43 இருந்தது 53, 39,000 பேர் படித்தது 49,000. எங்கே பார்த்தாலும் கூட கல்வியாக இருக்கட்டும், விவசாய புரட்சியாக இருக்கட்டும், தொழில் புரட்சியாக இருக்கட்டும், சமுதாய புரட்சியாக இருக்கட்டும், சமூக புரட்சியாக இருக்கட்டும், எதை குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் மாபெரும் ஒரு சாதனையை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட மனிதன் இன்றும் அதிகமாக நம்முடைய நாடு கொண்டாட வேண்டும். மிக மிக குறைவாக இந்த மனிதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதில் வெட்கக்கேடு என்னன்னாங்க, இந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அரசியல் பேசக்கூடாது என்று எழுத்துப்பூர்வமாக வாங்கிவிட்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஏங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியை கர்மவீரர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் பேசாமல் இருந்தால் எப்படிங்க அது அரசியல் என்று ஆகிறது? அதனால் எங்களை பொறுத்தவரை அரசியல் பேசுவது எங்கேயும் தவறு கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, எதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும் தெரியாது எதுவும் இல்லை.
கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆசை தமிழகத்தில் ஒரு குடும்பத்திற்கும் கூட குடிக்கிற தண்ணி என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. எல்லாத்துக்கும் பைப் மூலமாக தண்ணி குடிக்கணும். அவருடைய சொந்த தாயார் ஒரு முறை வீட்டிற்கு வந்த பொழுது பைப் மூலமாக வீட்டுக்கு தண்ணி வந்த பொழுது அந்த பைப்பை பிடுங்கி எறிஞ்சார். அதற்கு கர்மவீரர் சொன்ன விஷயம் என்னன்னாங்க, ஊரில் நம்ம மட்டும் பைப் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஊரார்காரங்க என்ன பேசுவாங்க, நம்மகிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு பைப் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாலே, அதெல்லாம் பிடுங்கி எறியல சொன்னவர் நம்முடைய கர்மவீரர் காமராஜர். இன்னைக்கு கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் கழித்து ஒரு வீட்டுக்கும் குடிதண்ணீர் பைப்பு மூலமாக செல்ல வேண்டும் என்று கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவை இன்னைக்கு நனவாக்கி கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அதாங்க ஜல்ஜீவன் திட்டம். அது எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. அவர் நினைத்தது. அன்னைக்கு தமிழகத்தில் பணம் கிடையாது. காமராஜர் ஐயாவுடைய கனவு எல்லாமே விவசாயத்தை மேம்படுத்தணும், தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். படிக்காத ஒரு மனுஷன் ஐஐடியை கொண்டு வந்தார். இன்னைக்கு படித்தவர்கள் இத்தனை பேர் செய்ய முடியாததை படிக்காத ஒரு மனுஷன் செஞ்சு காமிச்சார். தொழில்துறை அத்தனை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தார், பெல்ல கொண்டு வந்தார், ஐஐடி சென்னை கொண்டு வந்தார். அவரு கட்டின 9 அணைகள் பார்த்தீங்கன்னா எந்த கோளாறு இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் கட்டின ஒரே ஒரு கொடவனார் அணை ஒரு மலையில் அடைச்சிட்டு போயிடுச்சு. அவங்க கட்டினது ஒரே ஒரு அணை மட்டும்தான். அதை அரசியல் பேசக்கூடாதுன்னு தாங்க, அதனால தான் பேர் சொல்ல தேவையில்லாமல் அவருக்கு எதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. 9 அணைகள் கட்டி ஒரு கீறல் கிடையாது. 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்டின ஒரே ஒரு கொடவனார் அணை ஒரு மலைக்கு தாங்கல. அப்ப படிக்காத மேதைக்கு இருந்த தொழில்நுட்பமும் அவருக்கு இருந்த அறிவாற்றலும் தொலைநோக்கு பார்வையும் இன்னைக்கு ஆட்சியாளருக்கு இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையும் நாம் பார்க்கணும். எப்படி கர்மவீரர் காமராஜர் ஐயாவை பற்றி நாம் புகழை பேசிக் கொண்டிருக்கின்றோம், இளைய சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதே போல மாப்போசி ஐயா, மாப்போ சிவஞானம் ஐயா சாதாரண ஒரு மனிதர் இல்லைங்க. மெத்த படித்தவர். எல்லாம் படித்தவர்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், டிகிரி வாங்கணும், குழந்தைகளுக்கு அதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் எல்லாம் குறைவாக படித்து உலகத்தை அதிகமாக உலகத்திலே படித்தவர்கள். அது சிவஞானம் ஐயா வந்து ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. காரணம், அவருடைய குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. அவருடைய மகள் மாதவி அக்காவா இருக்கட்டும், அவருடைய கொள்ளுப்பேரன் செந்தில் அண்ணனா இருக்கட்டும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சிவஞானம் ஐயா அவருடைய குடும்பம் இங்கே இருக்கிறாங்க. அதனால சிவஞானம் ஐயாவுடைய மாப்போசி ஐயாவுடைய சாதனை சாதாரணமாக நினைச்சிடாது. வடக்கு எல்லை போராட்டத்தை முன்னெடுத்து மிக ஆக்ரோஷமா, அது சென்னையாக இருக்கட்டும் திருத்தணியாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னாங்க நீங்க அங்கே போனீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை உங்களை தாக்கும் என்று சொன்ன பொழுதும் கூட தைரியமாக அங்கே நின்று, அது திருத்தணி சென்னை குறிப்பாக அந்த வடக்கு எல்லை முழுவதும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா அது மாப்போசி ஐயா தான் மிக முக்கியமான காரணம். அவருக்கு தமிழகத்திலே திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அருமை பெருமை செய்திருக்கான்னு பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. டி நகரில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்தில் ரெசிடென்சி ஹோட்டல் பக்கத்தில் ஐயாவுக்கு ஒரு திருவுருவச் சிலை, அவ்வளோதாங்க. அதை வருடத்திற்கு ஒரு முறை ஐயாவுக்கு பிறந்தநாள் விழா சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த பிறந்தநாள் விழாவுக்கு எல்லாரும் போட்டி போட்டு வந்து மாலை போடுவாங்க. அதை தவிர மாப்போசி ஐயாவுடைய பெருமையை நினைவு கூறுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்காத ஒரு அரசனா அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அவ்வளவு செய்தவர். தமிழ் மொழியை தன்னுடைய உயிர் மூச்சாக வைத்திருந்தவர். காரணம் ஏன்? திமுக அவர் இல்லை, அதனால் அவருக்கு மரியாதை இல்லை, அதனால் அவருடைய புகைப்படத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்த மாட்டார். மார்ஷல் நேசமணி ஐயா அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. கன்னியாகுமரி திருவிதாங்கூரில் இருந்த பொழுது அதை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கடுமையாக போராடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து 1956 நவம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி தமிழகத்திற்கு வந்துச்சு. இவங்க 1967 தாங்க திமுக ஆட்சிக்கே வந்துச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை இவர்கள் தான் வரைந்ததாக பெருமை பெற்றுக் கொண்டிருப்பார். அதற்கு முன்னாடியே மாப்போசி ஐயா, மார்ஷல் நேசமணி ஐயா, தானலிங்க நாடார் ஐயா இவரெல்லாம் அதற்கு முன்பே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வரையறுத்து, அது திருத்தணியாக இருக்கட்டும், சென்னை ஒரு பக்கமாக இருக்கட்டும், கன்னியாகுமரி ஒரு பக்கமாக இருக்கட்டும், இதையெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய தாய் திரு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருந்தவர்கள். அதன் பிறகு தானலிங்க நாடார் ஐயா சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. 1948, 51, 54 3 முறை எம்எல்ஏ, 2 முறை பாராளுமன்ற உறுப்பினர், 1964 ராஜ்யசபா எம்பி. தானலிங்க நாடார் அவர் உங்களுக்கு தெரியும், மண்டைக்காடு கலவரத்தப்ப புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு சென்று மிக தைரியமாக கன்னியாகுமரியில் என்ன நடக்குது என்பதை தைரியமாக சொன்ன ஒரு மனிதர். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னாங்க, இந்த மேடையிலே நின்று கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு விழாவை, பெரிய ஒரு கௌரவத்தை நம்முடைய தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் நடத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய பெருமை.
அதையெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது குறிப்பாக நம்முடைய நாடார் சமுதாயம் என்றால் தமிழகத்தில் ஒரு என்டர்பிரைசிங் கம்யூனிட்டி. உழைப்பு 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 இந்த 3 வார்த்தைக்கு எப்பொழுதும் கூட ஒரு பெரிய இலக்கணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாடார் சமுதாயம். எங்கே வேணாலும் போங்க, உலகத்தில் எங்கே வேணாலும் போங்க, நாடார் சமுதாயத்தினுடைய உழைப்பை இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பாம்பே ஏர்போர்ட்டு போங்க, இறங்குனீங்கன்னா ஏர்போர்ட் பார்க்கிங் வச்சிருக்கிறவங்க இந்த ஊர் போனவங்க, ஹோட்டல் போய் பாருங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க, குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கும். பாரிஸ் விமான நிலையத்துக்கு போங்க, வெளியே 2 கடை இருக்கும். நியூயார்க் போங்க, 2 கடை இருக்கும். உழைப்புக்கு ஒரு உதாரணமாக இருந்து உலகம் முழுவதுமே தமிழினத்தினுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் இன்றும் குறிப்பாக கல்வியில், படிப்பில், விளையாட்டில் மிகப்பெரிய ஒரு சாதனையெல்லாம் செய்திருக்கக்கூடிய சமுதாயம் இன்னும் மேலே மேலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் சமுதாயத்தின் அடிப்படையில் ஒரு சங்கம் இருப்பது தவறு கிடையாது, இருக்கணும். அந்த சமுதாய உணர்வு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த உணர்வு தமிழ்நாட்டையும் பாரத தேசத்தையும் முதன்மைப்படுத்தும் பொழுது எந்த தவறும் இல்லை, அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி சுதந்திரத்திற்கு பிறகு எங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய தோல்வி என்று சொன்னால் 2, ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். ஒரு ஏழை தாயினுடைய குழந்தைக்கும் பணக்கார தாயினுடைய குழந்தைக்கும் சமமாக கல்வி இருந்தால் சமுதாயம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடையாது. டெல்லியில் இருக்கிற மாதிரி சென்னையிலும் பார்த்தீங்கன்னா கான்வென்ட் ஸ்கூல் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு ஃபீஸ் கொடுத்து போகிற குழந்தைங்க இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் 12,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியர்கள் குறைவாக இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 2 நவோதயா பள்ளிகளை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நவோதயா பள்ளிக்கும் பேரை மாற்றி கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பள்ளின்னு பேரை வைப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு அனுமதி கொடுக்காம இருக்கிறாங்க. நவோதயா என்கின்ற வார்த்தை உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த வார்த்தையே வேண்டாம், நாங்கள் மோடி ஐயாட்ட பேசுகிறோம். நவோதயா என்கின்ற வார்த்தையின் மீது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் வார்த்தை எடுத்துவிட்டு கர்ம வீரர் காமராஜர் ஐயா என்கின்ற பெயரை வைத்து அதே பள்ளிக்கூடத்தை மத்திய அரசு 100% நடத்தும். இது வந்துவிட்டால் ஒரு ஏழை தாய்க்கும் ஒரு பணக்கார தாய்க்கும் சமமாக 2 குழந்தைக்கும் சமமான கல்வி கிடைக்கும், 2 குழந்தைக்கும் சமமாக மருத்துவம் கிடைக்கும் பொழுது சமுதாயமாக நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற அர்த்தம். இன்னைக்கு அது இல்லைங்க. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து அதற்காக பாடுபடுவோம். காரணம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி என்பது வெறும் பெயரில் இல்லைங்க. அவருடைய ஆட்சி என்பது எல்லா மாற்றம் அடிப்படையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். விவசாயத்தை திரும்ப கொண்டு வர்றாங்க. தண்ணி இல்லை. தென் தமிழகம் பார்த்தீங்கன்னா எனக்கு இளைஞர்கள் வேலை இல்லாமல் உலகம் முழுவதும் போக ஆரம்பிக்கிறாங்க. சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை பாருங்க. 15 வயசுலிருந்து 29 வயசுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 2022, 23 எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க? 15 வயசுலேருந்து 29 வயசு. குஜராத்திலே 5%, உத்தரப்பிரதேசம் 7%, கர்நாடகா 8.5%, மகாராஷ்டிரா 10.9%, தமிழகம் 17.5%. 15 வயசுலிருந்து 29 வயசுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 17.5, 17% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் இன்னைக்கு உண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலத்தில் நம்முடைய மாநிலத்தில் தான் வேலை வாய்ப்பு குறைவாக, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இந்த ஏஜ் குரூப் இருக்குது. எப்படி சரி பண்ண போகிறோம்? ஒரு சட்டமன்றத்தில் நாங்கள் 31 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோம். அந்த பெருமைக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது 31 லட்சம் எங்கே உருவாக்குனீங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன் இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை? காரணம் தண்ணி இல்லை. குறிப்பாக தென் தமிழகத்தில் வரக்கூடிய நிறுவனங்கள் யாருமே தென் தமிழகத்துக்கு போகிறதில்லை. சென்னை காஞ்சிபுரத்தை சுற்றி சுற்றி செங்கல்பட்டை சுற்றி சுற்றி தான் கம்பெனி வருது. தென் தமிழகத்தை தூத்துக்குடிக்கு போங்க, திருநெல்வேலிக்கு போங்க, கன்னியாகுமரிக்கு போங்க, இருக்கக்கூடிய எல்லா பகுதி, மதுரை கீழே போய் பாருங்க, எங்கேயும் நிறுவனங்கள் கிடையாது. நிறுவனங்கள் இல்லை என்றால் எப்படி அந்த குழந்தைகளுக்கு அங்கே வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்காத இளைஞர்கள் அங்கிருந்து படையெடுத்து வெளிநாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றார். கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தென் தமிழகத்திலேயே வேலை இல்லை. தென் தமிழகத்தை எப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெல்லையோடு எங்கள் எல்லை முடிந்து விட்டது, குமரி எங்களுக்கு தொல்லைன்னு எப்போ சொன்னாங்களோ, இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசை பொறுத்தவரை மதுரையோடு எல்லை முடிந்து விட்டது. மதுரைக்கு பிறகு தொல்லை என்றுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்கள், இதை பேச வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இதை பேச வேண்டிய கட்டாயம் கடமையும் எனக்கு. அதே நேரத்தில் இன்னொரு அற்புதமான மனிதரை இந்த மேடையிலே ஞாபகப்படுத்துவது கூட என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். 1923, நான் சொல்றது கிட்டத்தட்ட 101 வருஷத்துக்கு முன்னாடி, இந்தியாவுடைய மொத்த பட்டாசு, மொத்த தீப்பெட்டி எல்லாமே கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. தென் தமிழகத்திலிருந்து 2 பேர் போறாங்க பார்க்கறக்கு.
ஐயா நாடார் அவர்களும் சண்முக நாடார் அவர்களும் கிளம்பி போகிறாங்க 1923. அங்கேயே போய் 8 மாதம் தங்குறாங்க. கேல்கட்டாவில் பார்க்குறாங்க இந்த தீப்பெட்டி எப்படி செய்கிறாங்க. அதை முழுவதும் கற்றுக்கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கெல்லாம் பழக்கிறாங்க. இப்படி தான் தீப்பெட்டி செய்யணும், இப்படி தான் பட்டாசு செய்யணும். 1923க்கு பிறகு இன்னைக்கு 100 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க, இந்தியாவுடைய 90% பட்டாசு தமிழகத்தில், தென் தமிழகத்தில் நாம் உற்பத்தி செய்கின்றோம். அதை குட்டி ஜப்பான் என்று சொல்லுகின்றோம். அதற்கு விதை போட்டது 2 மனிதர்கள் 1923 போறாங்க. அதை படித்து விட்டு பாடமாக அதை கற்றுக்கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே வந்து எங்க இருக்கக்கூடிய நிறுவனம் அவருடைய சொந்தங்கள் நிறுவனம் நடத்துறாங்க. இன்னைக்கு ஐஎன் ஃபயர் ஒர்க்ஸ், ஐயா நாடார் அவருடைய தலைமுறை நடக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது. ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ், சோனி ஃபயர் ஒர்க்ஸ், எங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் 90% இந்தியாவுடைய பட்டாசு, கிட்டத்தட்ட 99% இந்தியாவுடைய தீக்குச்சி, கிட்டத்தட்ட 2 மாவட்டங்கள் 8 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. இதை நாம் உருவாக்கி காட்டியிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய சாதனை, இவ்வளவு சாதனை இருக்குது. அதனால தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அருமை சொந்தங்களே, சமுதாய மாற்றம் வர வேண்டும். அதன் மூலமாக அரசியல் மாற்றம் வந்தே ஆகும். இதற்கு மேல் தமிழகம் தாங்குமா எனக்கு தெரியாது, இதுக்கு மேல் தாங்குமா சத்தியமா தெரியாது. இத்தனை நாட்களாக இருந்த தலைவருடைய பெருமையை வைத்து ஓட்டிவிட்டோம். இன்னைக்கு தமிழகம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது, வேலை வாய்ப்பு குறைய ஆரம்பித்திருக்கிறது, விவசாய நிலத்திற்கு தண்ணி இல்லை. 14 லட்சம் ஹெக்டேர் காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு விவசாயம் சுருங்க ஆரம்பித்திருக்கிறது, தொழில்துறை இல்லை. இதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தாலே நமக்கு ஒரு கோபம் வருகிறது. அதனால்தான் அருமை சொந்தங்களே, ஒரு தேர்தலும் கூட இது மக்கள் முன்பு ஒரு புரட்சி தேர்தலாகத்தான் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்கு தமிழகத்தில் அது வேகமாக நடக்காமல் இருக்கிறது. அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, வருகின்ற காலத்தில் நிச்சயமாக கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேரை சொல்லும்படி தமிழகத்தில் ஆட்சி வர வேண்டும். வந்தால் மட்டும்தான் நாம் தப்பிப்போம். காரணம், அற்புதமான ஒரு மகத்தான மனிதர், அவரை போல் யாரும் இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. அவருடைய பெருமையை சொல்லி நாம் வாழ வேண்டும். அதே போல் ஆட்சி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அரசியல் இருக்கணும். ஒரு தனி மனிதனும் கூட கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கையை போன்று தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும் என்ற அன்போடு உங்களுக்கு எல்லாம் வலியுறுத்தி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மறுபடியும் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கும், ஐயா 3 விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, மிக மிக முக்கியமான விஷயங்க ஐயா. நீங்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் கையில் எடுக்கிறோம், மாற்றுக்கிறது வேண்டாம். 1, சென்னை விமான நிலையத்தில் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய திருவுருவச் சிலை 72 அடி, அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு நாளைக்கு காலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் கடிதம் எழுதுகின்றேன். அந்த சிலையை வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கும். நிச்சயமாக அதை செய்து காட்டுகின்றோம் என்று இந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு சொல்லி, அதே போல இன்னும் 2-3 கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க, அதையும் உறுதியாக நாங்கள் கையில் எடுக்கின்றோம் என்று சொல்லி, இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.